श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् இரண்டாவது அத்தியாயம் நாலாவது மைத்ரேயி பிராமணத்தில் நம்ம கடைசி பகுதியில் இருக்கிறோம். இதகம் சர்வம் எதேயம் ஆத்மா அనే முக்கியமான ஒரு கருத்துன்னு 12வது மந்திரத்துல சொல்லி அதுக்கப்புறம் 12 இல்லை அதுக்கு முன்னாடி தென் நிறைய அந்த ஆத்மா எப்படி 6வது மந்திரம் சிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்கு காரணம்னு சொல்லி 7 8 9 மந்திரங்கள் அப்படி பார்த்தோம். கடைசியாக லயனை பத்தி சொல்லும் போது லயன் இது வெஷ்டி லெவல்லையும் புரிஞ்சுக்கணும் சமஷ்டி லெவல்லையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வெஷ்டி லெவல்ல பிரதிதினம் நடக்கிற தூக்கம்தான் லயம். அங்க எதுவுமே இல்லை, விசேஷ ஞானம் எதுவுமே இல்லை, நாமரூப பிரபஞ்சம். அதே போல் சமஷ்டில சொல்லும் போது பிரளயம் அணி வரும்போது அப்போ கூட அது நமக்கு தெரியாது, ஊகிச்சுக்கணும். இங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் லயம் ஏற்படுறதுன்னு சொன்னா சமஷ்டி லெவல்ல கூட பிரளயம் இருக்கும், சாஸ்திரம் புராணங்கள் சொல்றது. அதுக்கப்புறம் முக்கியமானது ஆத்தியந்திக பிரளயம் అనేది ஏதாவது இருக்கான்னு சொன்னா அது சிருஷ்டி விஷயத்திலோ நாமரூப பிரபஞ்ச விஷயத்திலோ அப்படி கிடையாது. அது தொடர்ந்து அப்படி இருந்துட்டே இருக்கும். ஆனா ஞானிக்கு ஞானம் அடைஞ்சவன் திருஷ்டில மட்டும் அவனுக்கு மட்டும் அந்த ஆத்தியந்திக பிரளயம் இருக்கு అనేది நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்தியந்திக பிரளயம் என்னன்னா ஞானத்தினால அவன் இந்த சரீரம் இருக்கும்போதே விசேஷ ஞானம், இந்த விசேஷம் சாமானியமான வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த துந்துவி சங்கம் வீணா உதாரணம் சொல்லும் போதிலிருந்து அதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது விசேஷ ஞானம் அண்ட் சாமானிய ஞானம். அப்போ விசேஷ ஞானத்தோட இருக்கும்போதே இந்த சரீரம் இருக்கும்போதே நானும் ஆத்மா உணர்ந்து ஜீவன் முக்தன் ஆயிட்டான். நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறத முக்தி. அப்படிப்பட்டவனுக்கு பொதுவா சாஸ்திரங்கள சொல்ற இந்த புனர்ஜென்மாவது, அடுத்த சரீரமாவது, இந்த லிங்க தேகம் பிரயாணம் செய்யறதாவது, இந்த விஷயங்கள் ஏதாவது அவருக்கு இருக்குமா ஞானிக்கு? அப்படின்னா ஞானிக்கு அது இருக்காது. அதோட அவனுடைய விசேஷ ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட உபாதி சம்பந்தம் అనేది சாஸ்வதமா அது நீக்கப்படுறது. அதுதான் மோட்சம். பட் அது அடுத்த தேகம் வராம இருக்கிறது பேர் தான் மோட்சம். மறுபடியும் அஜ்ஞான சம்சாரத்துக்குள்ள நுழையாம இருக்கிறது தான். அதுக்கு ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு மார்க்கம், என்ன நானும் பிரம்மமணி விசேஷ ஞானம் இருக்கும்போது உணரணும். ஆட்டோமேட்டிக்கா ஆத்தியந்திக பிரளயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் எல்லாம் சொல்லி செய்யும்போது
அதுக்கு 12வது மந்திரம் தனியா இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி லய 11ஓட முடிஞ்சது. 12வது மந்திரத்துல அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தாரு யாக்ஞவல்கியர். இந்த உப்பு கல்லு படிகாரம் அது உப்பு ஜலத்துல கலந்தப்போ கரங்கி போய் தான உப்பு ஜலத்தோட ஒன்னாகிறது. அதுக்கப்புறம் திரும்பி அதை எடுத்து அதுபடியே பார்க்க முடியுமா? இல்ல, ஒன்னாய் போச்சு. எங்க போய் ஒன்னாயிடுச்சு? எதிலிருந்து அது வந்ததோ அதாவே ஆயிடுச்சு. அப்போ இந்த சைந்தவ கில்லிய அது ஒரு உப்பு பணிகாரம் மாதிரி அது ஆகிறது இருக்கு பாத்தீங்களா? ஆயிடுச்சு. சூடுனால, பூமியோட தொடர்புனால. அதே போலதான் இங்க கூட இந்த பஞ்ச மகாபூதங்கள் இதெல்லாம் காம்பினேஷன் ஏற்படும் போது அங்க எல்லா இடத்துல வியாபிச்சு இருக்கிற உப்பு நீர் தான். ஆனா சில இடத்துல மட்டும் சிலது மட்டும் தனித்தனியே கிறிஸ்டலைஸ் ஆகிறது. அதே போலதான் அனந்தமா அபாரமா இருக்கிற ஆத்மா அதுல இப்படி இந்த சின்ன சின்ன குமிழிகள் போல் ஜீவர்கள் అనేది வந்தது. ஆனா சத்தியமா அது இல்லை. எசென்ஷியலி அது ஜலமே தான். ஆனா இப்போதைக்கு தனிப்பட்ட ஒரு వ్యక్తిత్వத்தோட கிறிஸ்டல் ஆயிடுச்சு இல்லையா? பொதுவா என்ன சொல்றோம்? ஐஸ் கியூப்ஸா இருக்கும்போது நீங்க டம்ளர்ல போடும்போது ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு நடுவுல கேப் இருந்துட்டு அது அதோடைய முனை வச்சு இன்னொரு முனை இடிச்சுட்டே இருக்கும் இல்லையா? நிறைய கேப் இருந்து என்னோட சைஸ் இப்படிதான், நான் இப்படிதான் சொல்லி இது முட்டி வச்சு அதை அடிச்சு இப்படி இருக்கும். ஜிக்ஜாகா இருக்கும். ஹெபாஸோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாரு. ஓகே, இந்த சூடுக்கு அப்படி வச்சா போதும், கொஞ்ச நேரம் ஒன்னும் காணும், ஒரு వ్యక్తిత్వం காணும், ஒரு கிறிஸ்டல் காணும், ஒரு எல்லாம் ஒன்னாய் போயிடும். எக்ஸாக்ட்லி அதே போல்தான். அதே எக்ஸாம்பிள் தான் இங்க சைந்தவ கில்வான்னு சொல்லி. இப்போ இது எதுக்கு சொல்றாருன்னா, அந்த ఆత్యంతిక ప్రళయం అనేది జ్ఞానికి ఏర్పడం పోదు திரும்பி இந்த உப்பு கல்லுன்னு எப்படி தேடி எங்க பார்த்தாலும் கிடைக்காதோ அது போல அவர் கலந்து போயிட்டான். தான் யாரோ தன ஸ்வரூபத்திலே ஒன்னாவா இருக்கிறார். அப்படின்னா இந்த தனிப்பட்ட உபாதிக்கு சம்பந்தப்பட்ட ஏதுமே அங்க இல்லை. சரி, அஜ்ஞானி கூட இந்த உபாதி சம்பந்தம் இல்லாம மரணம் அடையிடுறாங்க சார். அப்ப அவனுக்கு என்ன ஆகும்னா, அவன் இருக்கும்போதே கவலைப்பட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த விஷயம் தெரியாதனால. நான் இருக்கும்போது இது தெரிஞ்சுக்கிட்டு கவலை எல்லாம் விட்டுட்டான். சரி, அது எதுவுமே சத்தியம் இல்லையே, எனக்கு சம்பந்தம் இல்லையே. ஒரு வேலை ஏதோ காணப்படுதுன்னா எனக்குள்ளதான் காணப்படுறது, எனக்குள்ளதான் அதை திரும்பி லயிச்சு போறது. அப்போ நானும் ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆக முடியாது. அப்படின்னு ஞானம் இங்க உபாதியில் இருக்கும்போதே குருவின் ஆசிரியிச்சு சாஸ்திரம் கேட்டு பிருகதாரண்யோபனிஷத்து கேட்டு உணர்ந்தான். அவருக்கு கண்டிப்பா அப்போ இப்போ இந்த ஞானமே இங்க அவன் விடுதலை பண்ணிச்சு. சம்சாரமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, எந்த விகாரங்களும் இல்லை. விகாரங்கள், குணங்கள், மாற்றங்கள், வேற்றுமைகள் எல்லாம் மனோபுத்தி சரீர இந்திரிய அதுக்கு சம்பந்தப்பட்ட நாமரூப விஷயம் அது அதுதான். ஆனா அது ஒரு இம்மியோட பிசுறு கூட சத்தியமில்லைன்னு இவனு ஞானத்தினால உணர்ந்தான். இந்த வித்தியாசம். உணர்ந்தவனுக்கு இப்பவே ஆனந்தமா இருக்கு, இப்பவே சம்சாரம் இல்லை, துக்கம் இல்லை. இப்படி 99 பேர் இப்படி துக்கத்தோட சம்சாரம் அணி எங்களுக்கு கஷ்டம் அணி கவலைப்பட்டு இருக்கும்போது அதுல தனியா ஒருத்தனை மட்டும் எப்படி இப்படி நிற்கிறான்? எப்படிதான் கிளைம் பண்ண முடியறது?
இங்க புரிஞ்சுக்கணும், ஞானின்னு சொன்னா அவருக்கு கல்யாணம் ஆகாதனால, அவருக்கு குடும்பம் இல்லாதனால, அவர் சந்நியாசம் எடுத்துக்கினனால, இப்படி எல்லாம் நம்ம கல்பனை பண்ணா நமக்கு இந்த ஞானத்துக்கிட்ட போக முடியாது. சரியா? அதனால ஞானத்துக்கு ஆசிரம அவஸ்தைக்கு ஆசிரம அவஸ்தைக்கு சம்பந்தம் இல்லை. 6வது அத்தியாயம் பகவத்கீதையிலோ இப்போ திரும்பி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கு, கேட்கணும். எத்தனை சார் கேட்கறது? நம்ம கேட்டாச்சுன்னு வச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த சப்ஜெக்டுக்கு கனெக்ஷனோட இருக்கு ராமகீதை. ராமகீதைக்கு கனெக்ஷனோட இருக்கு 6வது அத்தியாயம் தியான யோகம். அது எப்படி சார் நீங்க கனெக்ட் பண்ணி தான் பேசுறீங்க? எனக்கு தெரியாது. அதாவது என்னென்னமோ அங்கங்க ஆரம்பிக்கணும் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்போ எல்லா விஷயம் எப்படி அங்க அப்படி சொல்லப்பட்டது? ஒரு அகெயின் ரிவிஷன் அது ஆகணும். அப்படி திரும்பி திரும்பி கேட்டதே திரும்பி ரிவிஷன் பண்றதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். ஒரு வகையான நிதித்தியாசனம். சரியா? எதுக்கு இப்போ சொல்றேன்? ஜீவன் முக்தன் ஞானி, சம்சாரி அக்ஞானி. அது மேல இன்னும் பலம் என்ன? பொதுவா லோகத்துல புராணங்களுக்குள்ள சொல்லி நினைக்கிற வைகுண்டமோ கைலாசமோ இவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவருக்கெல்லாம் இங்கே முடிஞ்சு போச்சு. இனிமே அவருக்கு அடுத்த சரீரம் என்ன வர போறதோ, அடுத்த ஜென்மம் எங்க பிறக்க போறானோ, எனக்கு இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சிராத்தம் வைப்பாங்களோ இல்லையோ, இந்த எந்த கவலையும் இல்லை, ஒருமே இல்லை அவர் மனசுல. அப்படி இந்த நிலை நல்லது தானே. எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் அடையணும்னு தான் முயற்சி பண்றோம். மனிதர்கள் எல்லாரும் அதே தான். ஆனா எங்க அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் అనేది தேடுற இடத்துல வித்தியாசம் இருக்கு. சரி, அப்படி இந்த சமுத்திரம், உப்பு உதாரணம் சொல்லி இங்க அதுக்கப்புறம் அதனால அது இந்த சமுத்திர ஜலம் உப்பு ஜலம் అనేది இப்போ திருஷ்டாந்தமா இருக்கு. தார்ஷ்டாந்தம்னு சொல்லும் போது எந்த ஆத்மா பத்தி எந்த பிரம்மம் பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ, எது சத்தியம்னு சொல்றோமோ அது மகத்பூதமா இருக்கு, அனந்தமா இருக்கு, அபாரமா இருக்கு, விஞ்ஞான கனமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல வந்துதான் அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்தது. ஆனா இப்ப இந்த பஞ்ச மகாபூதங்கள் ஏதேபியோ பூதேபியா இந்த சர்வத்திர இருக்கிற அந்த உப்பு ஜலமே ஓரிடத்துல மட்டும் அப்படி கல்ல ஐஸ்பர்கா நிக்கிறது. ஏதேபியா பூதேபியா சமுத்தாய பஞ்சபூதங்கள் அதெல்லாம் மாயில இருக்க பிரகிருதிலோ அதெல்லாம் இருக்கிறதுனால அங்க ஒரு தனிப்பட்ட அபிவேக்தம் உருவாகிறது. சமுத்தாய அது நிஜம் இல்லை. எவ்வளோ நிஜம், எவ்வளவு நேரத்து வரைக்கும் நிஜம். உப்பு கல்லு போய் சமுத்திரத்தை கூட டச் பண்ணாச்சுன்னா போதும். இங்க என்ன போய் என்ன டச் பண்ணும்? ஒன்னும் டச் பண்றது இல்லை. இது 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 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த தெரிஞ்சுக்கிறது தான் போதும். அது கரெக்டா கிளியரா தெரிஞ்சுச்சுன்னா அக்கௌண்ட் கணக்கு முடிஞ்சது. அது சரியா பண்ணலன்னா ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னும் ஸ்டெப்ஸ் தப்பு வந்துட்டே இருக்கு. சரியா? அதனால இனிமே தப்பு பண்ணக்கூடாது. கணக்குன்னு எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு கடைசியில அப்படிப்பட்ட ஒரு கணக்கு வரும். இந்த அத்தியாயம் முடிக்கணும் சார் இந்த செக்ஷன். சரி, அப்படி சொல்லி எதுக்கு சொல்றாரு? அப்புறம் எப்போ அதெல்லாம் அங்க சூடு இல்லை, இல்ல
மழை பெஞ்சது, அந்த உப்புக்கல்லு அப்படியே கரைஞ்சி உப்பாவே ஜலமா எதோட சேர்ந்து அப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சோ அதெல்லாம் அந்த சூழ்நிலை உபாதிகள் இல்லாத போது தானேவா அனுவினஷந்து அது அப்படியே டிசால்வ் ஆகும். அப்படி டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் సంజ్ఞ అనేది విశేష జ్ఞానం అనేది அந்த சிதாபாசம் అనేది போன வாரம் முந்தாவது கிளாஸ்ல பேசினதுதான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். இம்பார்ட்டன்ட் ஸ்லோகான்னா சிதாபாசம் பத்தி இந்த இடத்துல மட்டும்தான் ஒரே ஒரு உபனிஷத்துல ஒரே ஒரு இடத்துல இங்க సంజ్ఞ అనేది விசேஷ ஞானம். இங்க அவர் அந்த விசேஷம் అనేది இங்க உபயோகப்படுத்தவே இல்லை. ஆனா கொஞ்சம் கிரே மேட்டர் இருந்துச்சுன்னா நீ புரிஞ்சிருப்பே, ஆனா கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். நான் அங்கே சாமானிய விசேஷம் அనే வார்த்தை அங்க உபயோகப்படுத்திட்டாரு. அந்த வீணா சப்தம் அதெல்லாம் பேசும்போது சாமானிய ஞானம் சப்த ஞானம் இல்லாம விசேஷ ஞானம் தெரியுமான்னு அப்போ அது நீ சரியா கிராஸ் பண்ண முடியல. மீனாட்சி సంజ్ఞ அஸ்தி புரிஞ்சிப்பு అని சொல்லி இவர் சாதாரண சஞ்ஞான்னு சொன்னாரு. ஆனா அது விசேஷ ஞானம், தனிப்பட்ட ஒரு அபிவக்தமான சிதாபாசத்தினால உருவான அந்த புத்தி அறிவு, அந்த விசேஷ ஞானம் இருக்காது அப்படின்னு உனக்கு சொல்லிட்டு இருக்கே அரே மைத்ரேயி அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில சொன்னோம், மைத்ரேயிக்கு நமக்கு போல புரியாத போல் அவளுக்கும் புரியல. பாப்பம், ஒரு கிருஹிணி ஸ்திரீ அநேக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீடு வாசல் குழந்தைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறது கேட்டானே அதே பெரிய விஷயம். புரியாம போகுமா என்ன? சொல்லுங்க வேணுமன்னு கேட்டான். இவர் லெவலுக்கு இவர் நல்ல உபதேசம் பண்ணாரு. கொஞ்சத்துலனே சொல்லுவார். அப்புறம் இவ்வளவுதான் சொல்ல வேண்டியது போதும் என்ற அனுவார். இப்போ எங்க 13வது மந்திரம் படிக்கிறோம். சாஹோவாச்ச மைத்ரேயீம் அத்ரைவ மா பகவான் அமுமுஹத் ந பிரேத்ய சஞ்ஞா அஸ்திதி சஹோவாச்ச நவா அரே அகம் மோகம் பிரவீமி அலம் வா அரே இதம் விஜ்ஞானாய. 13வது மந்திரத்துல அந்த மைத்ரேயி அம்மா கேட்கிற சிஷ்யனு பத்னி நமஸ்கரிச்சு, ஓ பிரபு பகவான், நீங்க கடைசியா பேசி முடிச்ச சொன்னதுல எனக்கு ரொம்பவே நான் டெல்யூட் ஆயிட்டேன், புரியல எனக்கு. அமுமுகத்து பகவான் அமுமுகத் இது மோகம், முக்கிய தாது அது அது பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு, சும்மா சொல்றேன். ஓகே, நிறைய பேருக்கு சான்ஸ்கிரிட் ஏன் பயம் படிக்க கஷ்டம்னு சொன்னா, சான்ஸ்கிரிட்ல ஆமா பாஸ்ட் டென்ஸ் நம்ம எது சொல்றோமோ அங்க முதல் 3 பாஸ்ட் டென்ஸ் இருக்காமா. என்ன சார் இருக்கு? போன ஜென்மத்தினை பத்தி பேசிட்டு இருந்தா அது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஆமா. போன ஜென்ம முடிஞ்சிட்டு அப்புறம் இந்த ஜென்ம ஆரம்பமாயிடுச்சுன்னு சொன்னா அது ஒரு பாஸ்ட் ஆமா. அப்புறம் ஜென்மம் ஆரம்பிச்சு நேத்தி வரைக்கும் சொன்னா ஒரு பாஸ்ட் ஆமா. இன்னைக்கு காலையில இருந்து இப்போ 11 கால் வரைக்கும் பேசுறது ஒரு பாஸ்ட் ஆமா.
அப்புறம் இப்போ காலையில இருந்து இப்போ வரைக்கும் பேசுற இந்த பாஸ்டுக்குள்ளேயே 3 இருக்காமா. மொத்தம் இப்படி சேர்த்து 7 பாஸ்ட் இருக்காமா. சார் போதும் சார். நான் அதுல ஒரு ரூபம் இந்த அமுமுகத்து. ஓகே, அதுக்கு மேல வேண்டாம். அப்படின்னா ஜஸ்ட் நவுக்கு 3 hours பிஃபோருக்கு கூட அவ்வளவு டிஃபரன்ஸ் காட்டி ஒரு பிரயோகம் பண்றது சம்ஸ்கிருதம். பாத்தீங்களா எவ்வளவு பவர்ஃபுல். சரி, மொத்தத்துல இப்போ இப்போ நீங்க பேசி முடிச்சது எனக்கு பிரம்ம புரியல. கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க நீங்க. ஓகே, எப்படி கன்ஃபியூஸ் பண்ணீங்க? அர்ஜுனன் கேட்டானே பகவத்கீதையில, ஏன் பகவான் கன்ஃபியூஸ் பண்ற? 3வது அத்தியாயம் முடிச்ச உடனே 4வது போகும்போது கேள்வி கேட்டான். மோகய சீவமே, நீங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. கர்மயோகமா ஞான யோகமா எது சிறந்ததுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. யாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்தி மோகய சீவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயம் ஆப்னுயாம். நீ ரெண்டு பேசி அப்புறம் அதுல இது சிறப்புறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆனா அது வேண்டாம் உனக்கு, நீ இது எடுத்துக்கோ. 100 ரூபாய் ஜாஸ்தி பணம், 10 ரூபாய் கம்மி பணம். ஸோ அதனால நீ 10 ரூபாய் எடுத்துக்கோ. இது என்ன டீச்சிங் அப்படின்னு கேட்டான்ல. நீங்க இங்க அப்படி கேட்கல. ஆனா பிரமம் ஏற்பட்டது என்றான். சரி, இதுல நேற்றுக்கே கொஞ்சம் நான் சூச்சனை பண்ணிருக்கேன். அந்த கிளியரா 2 கான்சியஸ்னஸஸ் ஆர் தேர். இப்ப கூட சொல்றேன், 2 கான்சியஸ்னஸ் ஆர். நீங்க சொன்ன கொஞ்சம் இல்லையா? பிரக்னை இல்லாம கிடைக்கிறான். என்ன பிரக்னை? விசேஷமான ஒரு கான்சியஸ்னஸ், சாமான்யமான ஒரு கான்சியஸ்னஸ். அப்போ மைத்ரி அம்மாக்கு இது தெரியல. திருக்கு 1, திருக்கு 2, திருக்கு 3 అని దృగ్దృశ్య వివేకతలో 3 திருக்கு 3 దృశ్యం பத்தி சொல்றாரு. அப்போ இது சொல்லாதனால இது சிதாபாசம் అని அது சித்தனி சொல்லல கிளியரா. புரிஞ்சிருக்கும் நினைச்சார். அதுக்கப்புறம் அப்படி சொல்லி இதே ஸ்லோ மந்திரத்துல விஜ்ஞான கண பிரம்மான்னு சொல்லி விஜ்ஞான கணமன். அப்புறம் இங்க அது அப்புறம் சரீரம் போனதுக்கு அப்புறம் சங்னை இல்லாம அது நசிஞ்சு போயிடும்னா, பிரம்மாவும் நசிஞ்சு போயிடுமா, ஆத்மா சித்து அப்படின்னு புரியும் நினைச்சுக்கோங்க இல்லையா? இது 2 விருத்தமா இருக்கு. எப்படி நெருப்பு, சூடு அண்ட் கூல்னஸ், ஹீட் அண்ட் கூல்னஸ் ரெண்டும் எப்படி ஒரு இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம். அப்போ அதுல இவர் உபயோகப்படுத்திட்ட அந்த பதங்கள் இருக்கு பாத்தீங்களா 12வது மந்திரத்துல, ஏதேபியா பூதேபியா. என்னாச்சு? அசங்கஸ்வரூபமான அந்த பரமாத்மா இந்த உபாதிகளை கூட அவர் உபாதிகள் கூட ஒன்னும் சேரல வேணும். கொஞ்சம் உங்க பார்ட்டில சேர்த்துக்கணும். எல்லாரும் வராங்க, உங்க பார்ட்டில சேர்த்துக்கணும். நிறைய இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அதர்மத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி தர்மத்துல வராங்க. அப்படி ஆத்மா ஒன்னும் கேட்கல. ஆத்மா எல்லா இடத்துல இருக்கு. இது பாட்டுக்கு இது ஒரு விளையாட்டு போல் அப்படி பஞ்சமகாபூதங்களும் மாயா இதெல்லாம் சேர்த்து இங்க அதோட ரிஃப்ளெக்ஷன் வாங்கிடுச்சு. நாமரூபாத்மக பிரபஞ்சமா மாறிடுச்சு இல்லையா? இதெல்லாம் நம்ம படிச்சதுனால நமக்கு நிறையவே கிளியரா இருக்கு. ப்ராப்ளம் எங்க வந்ததுன்னு. அப்போ அதுக்கு சங்கரர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கோட் பண்ணிட்டே வருவார் பாஷ்யத்துல. பரமாத்மா ஜலமா இருந்தா அலைகள், குமிழிகள், அப்புறம் நுரை
இதெல்லாம் இந்த நாமரூபம் காணப்படுறது இல்லையா? அவ்வளவுதான். அதே போல் விசேஷமா தெரியுது. ஆனா விசேஷம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் நதிகள் எல்லாம் எப்படி சமுத்திரத்துக்குள்ள கலந்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் கேட்ட எக்ஸாம்பிள்ஸ் தான். அப்புறம் இவரு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள், உப்பு கல் எப்படி கருங்கி போனா ஒண்ணு இல்லையோ, அதே போல நீர் அనే ஒரு நிமித்தத்தினால பக்கெட்ல நீர் இருக்கு, தண்ணி நீர் மேல இருக்கிற சூரியன் சந்திரனுடைய பிரதிபிம்பம் அதுல ஏற்படுறது. அப்புறம் அந்த பக்கெட்னு சுவாமி சின்மயானந்த் இந்த உதாரணம் சொல்லும் போது, there is a bucket full of water and sun is reflecting in that. Now when you kick the bucket, what happens to that reflection and paper? Kick the bucket means in the body, in the jalam chidavasam. பக்கெட்னு இடிச்சாச்சுன்னா அது உடைஞ்சதும் இல்லை, உடைக்கிற அளவுக்கு நல்லா அடிச்சு ஜலமும் போயிடுச்சு, சிதாபாசமும் போயிடுச்சு. தானே கொஸ்டின் இஸ் தட் சிதாபாசம் எங்க போச்சு, சாரி பிரதிபிம்பம் எங்க போச்சு? இது பத்தி நிறையவே மாண்டூக்கியத்துல பார்த்தோம். பிரதிபிம்பம் எங்கேயுமே போயிடுச்சு, உள்ளமா போயிடுச்சு. சூரியன் கிட்ட எங்க சூரியன் தேடி 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 கண்டுபிடிச்சு போச்சா? எங்க போல. இல்ல, இல்லாதது எங்க போகும்? அதனால அதே போல அவர் சொல்றவன் சொல்லி சங்கரர் படிச்ச உதாரணங்கள் அல்ல. இந்த ஸ்பட்டிகத்தை கேட்ட பின்னாடி ஒரு ஜப்பா புஷ்பம், சிகப்பு கலர் புஷ்பம் வச்சா அந்த ஸ்பட்டிகம் அதை எடுத்துக்கணும் போல. ஸ்பட்டிகத்தின் பக்கத்துல வச்சா இல்ல புஷ்பம் போயிடுச்சு, ஸ்பட்டிகம் அப்படிதான் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் இது எல்லாத்துடைய காம்பினேஷனால இந்த கில்ய பாவம், கில்யன்னா கிறிஸ்டல், கில்வ பாவம், அதுதான் ஜீவன் நினைக்கிறது. அப்போ எப்போ இதெல்லாம் போச்சோ அவன் ஜீவன் விடுதலை ஆயிட்டான். எந்த ஜீவனும்? ஞானியுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த விசேஷ பிரதிபிம்ப உப்புக்கல்லு மட்டும்தான் ஜீவன், அது மட்டும்தான் டிசால்வ் ஆயிடுச்சு. அஜ்ஞானிக்கு ஆகல, சூக்ஷ்ம சரீரம் டிராவல் பண்ணும். ஸோ ஞானி விஷயம்ல சொல்லும் போது அந்த ஜீவன் అనేది இல்லாம ஆயிடுறான். அது இல்லாம ஆயிடுறான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஞான விஷயத்துல இந்த கிக் த பக்கெட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கேட்க மாட்டீங்க, எப்படி அடுத்த ஜென்ம ஜீவன் எங்க போவான், அந்த கதையெல்லாம் வேற. இவனுக்கு இன்னும் எவ்வளவு கர்மம் இருக்கு, பக்கெட் உடஞ்சு போச்சு, தண்ணியும் போயிடுச்சு, அது எங்கிருந்து அங்க போயிடுச்சு, பிரதிபிம்பம் எங்க போயிடுச்சுன்னு தான் உங்களை கேள்வி இப்போ ஜீவா இல்ல, இல்லாதது எங்க போகும்? அதுக்கப்புறம் திரும்பி நீங்க கேள்வி கேட்கலாமா? எந்த லோகத்துக்கு போயிருக்கும், எங்க பிறந்திருக்கும் போகும், நீ நினைச்சு அஜ்ஞானத்துல இருந்தா அது நடக்கும். பாருங்களா எவ்வளவு தமாஷா இருக்கு. நீ நினைக்கலன்னு நடக்கல. ஒரு சுலபம் ஞானம். நீ துக்கி நினைச்சா துக்கி, நீ சுகி நினைச்சா சுகி. நான் இப்படி மாற்றி மாற்றி நினைச்சுக்கிறேன் சார். எதுக்கு மாற்றி மாற்றி நிஜமா யாரு நீ? துக்கி வேஷம் போட்டுக்கிற, சுகி வேஷம் போட்டுக்கிற, நீ எது நிஜம் அதே உணர மாட்டுறேன் இப்படியான்னு சொல்லி அந்த அதுக்குதான் அந்த சமுத்தாய அணு ஏவ வினஷ்யத்தனே இருக்குது இந்த கிக் த பக்கெட் எக்ஸாம்பிள், சரியா? அப்படின்னு சொல்லி அப்புறம் பிரேத்திய சஞ்ஞா அஸ்தியான்னு சொன்னார். இது இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்? இதே போய் நானு இந்த விசேஷ ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, ஐடென்டிட்டி, இதே ஒரு இது அப்படி இருக்குமா? அதுக்கப்புறம்
என்னோடது, என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய வைஃப், என்னுடைய சொத்து, என்னுடைய நிலம், என்னுடைய வீடு, இப்படி இது இத்தியாதி நிறைய எல்லாத்தனை தாரணம் பண்றதாமா. இதெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை மேல. அப்படி இருந்து இப்போ இவர் சொன்ன இருக்காததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட நானன்னு சொல்லி என்னோடதுன்னு சொல்லி பல வகையான கிளைம்ஸ், எல்ஐசி பாலிசி கிளைம்ஸ், ஐ ஹேவ் 10. அது எதுவுமே இருக்காதம்மா. அப்படிப்பட்ட அந்த விசேஷ சேத்தனம் இல்லை. இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த விசேஷ சேத்தனம் இருந்து இது நிஜமா நினைச்சுக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கிற அஜ்ஞானம் நீங்கி போச்சு. அதுதான் மெயின் பாயிண்ட். இதெல்லாம் இவ்வளவு பேசல அவர் அங்க, நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறோம். சரியா? இறந்து போனதுக்கு அப்புறம் இல்ல ஞானம் அடைஞ்சவனுக்கு அந்த விசேஷமான அபிமானம் இருக்குமான்னா, இருக்கும்போது இருக்கும். அபிமானம் என்ன சொன்ன இல்லையா, இப்போ ஒரு குருவா டீச் பண்ணணும்னாவே இந்த அகங்காரம் இன்வோக் பண்ணாத, இந்த உபாதினை இன்வோக் பண்ணாதான் முடியும். இப்ப இங்க விஷயம் என்னன்னா, விதேக முக்தி, ஆத்தியந்திக லயம், அது சொல்லும் போது அந்த விசிஷ்டமான இப்படிப்பட்ட அந்த அபிமானம் அது பாடி டிஸ்இன்டிகிரேட் ஆனதுக்கு அப்புறம் இருக்குமா? இருந்துச்சுன்னா ஜன்மா, ஞானிக்கு இருக்காது. எப்படின்னா நமக்கு அது புரியறதுக்கு, நித்திரல விசேஷ அபிமானம் இருக்கா? விசேஷ அபிமானம் இல்லாம நல்லாதான் இருக்கிறோம் நம்ம. சமாதி கொஞ்சம் பேர் பிராக்டிஸ் பண்றாங்க, அங்க கூட விசேஷ அபிமானம் இல்லாதனால அப்படி அங்க அது எப்படியோ அப்படிதான் இந்த பிரம்மவேத்த, பிரம்ம ஞானம் அடைஞ்சவனுக்கு இந்த விசிஷ்ட அபிமானம் இருக்காதனால நஷ்யத்தைன்னு சொன்ன சாமானிய பிரம்ம சைத்தன்யம் நசிக்கலே மைத்ரேயி. தனிப்பட்ட ஞானி அనే ஒரு கிளைம் பண்றதுக்கோ இல்லை. அதனாலதான் அவர் சரீரம் இருக்கும் போதே அது உள்ள சாதனை பண்ணிட்டு இருப்பாரு. எதுவுமே கிளைம் பண்ணல, எதுலையுமே நான் அபிமானத்தனை கொண்டு வரல. ஆனா டிரான்சாக்சனலுக்கு ஏதோ விவகாரத்துல தோணும், அப்படி அவங்களும் ஏதோ பண்றாங்க செய்யறாங்க. ஆனா உள்ள ஞானம் புரிஞ்சுக்கணும். அப்போ 12வது மந்திரம் கன்க்ளூஷன் பண்ணாரு. அப்படி 13வது மந்திரத்துல இப்படி கேள்வி கேட்கிறான். அவர் சொல்ல விரும்பினதைய சொல்லி முடிச்சது என்னன்னா, எல்லாமே ஆத்மா. அதானே சொன்னாரு, எல்லாமே சர்வம் ஆத்மா. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு விதமா, எல்லாமே ஆத்மா இஸ் ஈக்குவல் டு ஜாகிரதைகள், எல்லாமே மித்யா. இப்படி சொன்ன சந்தேகம், எல்லாமே ஆத்மா எல்லாமே மித்யான்னு எப்படி? அது எவ்ரிதிங் இஸ் ஆத்மா இஸ் ஈக்குவல் டு எவ்ரிதிங் இஸ் மித்யா அப்படின்னு ஆத்மா கூட மித்யான்றீங்களா? இல்ல, ஆத்மா தவிர வேற ஏதாவது இருக்கேன்னு தோணுறது பாத்தியா, அந்த திருஷ்டில இல்ல. எவ்ரிதிங் எல்லாமே மித்யா நாம ரூப திருஷ்டியா, எல்லாமே ஆத்மா ஸ்வரூப திருஷ்டியா. நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டு பத்தி பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனா பேசி ரெண்டு நிரூபணம் பண்றதுக்கு, துவைத்தத்தை நிரூபணம் பண்றதுக்கு இல்லை. இப்ப கூட அவர் கொஞ்ச நேரம் இருக்க அந்த அதோட சேர்ந்து அதையும் உத்பவிச்சது எது, பஞ்சமகாபூதங்கள் அதெல்லாம் கூட எது ஆத்மா. அப்புறம் அது எல்லாம் போனா அதையும் போயிடுச்சு. அப்படின்னு ஆத்மா பஞ்சபூதங்கள் అనేది ஒன்று இருக்கு, ஆத்மா அதெல்லாம் உபயோகப்படுத்திச்சு பிசினஸ் பண்ணிச்சு. அது கூட அப்படி எடுத்துக்கூடாது. நமக்கு 12வது மந்திரத்துல அதுக்கு ஒரே ஒரு 2 எழுத்து இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நான் அது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் போறோம்.
கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ எல்லாமே எல்லாமே மித்யான்னு சொன்னா நாமரூப திருஷ்டியா எல்லாமே மித்யா, எல்லாமே ஆத்மா சத்தியம்னு சொன்னா ஸ்வரூப திருஷ்டியா. ஏன்னா உனக்கு நாமரூபம் அகப்படுறதே, நீ அது பிடிச்சிக்கிற. ஸோ வேதாந்தம் அது சொல்லுது. எப்படி? சப்போஸ் ஒருத்தர் கேள்வி கேட்கிறான் வந்து, சமுத்திரத்துல காணப்படுற அலைகள் எல்லாம் சத்தியமா மித்யாவா? யாரோ எதுக்கு உங்களுக்கே கேள்வி கேட்கிற? சமுத்திரத்து மேல காணப்படுற அந்த அலைகள் எல்லாம் சத்தியமா மித்யாவா? நான் வந்து ரெண்டு விதமா, ரெண்டுமே சத்தியம், ரெண்டுமே சத்தியம் அப்படின்னு சொல்லுவேன். போத் ஆர். இப்படி ரெண்டுமே சத்தியம்னு சொல்லுவீங்க அப்படின்னா இங்கதான் అదే నామరూప దృష్టిలో பார்க்கும்போது அது வந்து அலை எல்லாமே பொய், மித்யா. நாமரூப திருஷ்டியா அலைகள் எல்லாமே மித்யா. அப்புறம் இந்த அலைகள் எல்லாத்தோட நிஜமான எசன்ஸ் பார்க்கும்போது ஸ்வரூபம், எசன்ஸ் பார்க்கும்போது ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் தி வாட்டர் பார்த்தா இது சத்தியம். ரெண்டு அப்ளை ஆச்சா இல்லையா? இப்போ கூட ரெண்டு சொன்னதுனால ரெண்டு அப்ளை ஆகிறதுனா நீங்க ரெண்டு అనేది இல்லை ஆக்சுவலா. எப்படி இருக்கு இப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க. ஜலமே தான் அலையா காணப்படுறது. அந்த திருஷ்டில தான் பிரம்மே தான் பிரம்மன் மேல சூப்பர் இம்போஸ் செய்யப்பட்ட நாமரூபம் காணப்படுறது. அதனாலதான் சர்வம் ஜெகத் இதம் பிரம்ம சர்வம் பிரம்ம இதம் சர்வம் ஜெகத். புரிஞ்சுதா? கான்ஃபிளிக்ட் ஒண்ணு கிடையாது. ஆனா how you look from standpoint. ఎసెన్స్ అనేది பார்க்கும்போது அது சாமானிய, அது ஒன்னாவா இருக்கு. விசேஷம் பார்க்கும்போது துவைத்தம் வருது. அதனால மறுபடியும் அந்த திருஷ்ய விவேகத்துல இந்த விஷயத்துல அவர் அழகா அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாம சேத்தம்ஷ பஞ்சகம், மொத்தம் 5 இருக்கு. இங்க 5 நினைச்சு தெரிஞ்சுக்கலாம். அஸ்தி பாதி பிரியம் ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜகத் ரூபம் ததோத்வயம். మొదటి 3மே பிரம்ம ரூபம், இது 2 நாமரூபம். இப்ப என்ன நம்ம கன்க்ளூஷன் மேல சொன்னது? நாமரூபம் நிஜம் இல்ல, இதையும் பிரம்மமே தான். பிரம்மமேன்னா பிரம்ம மேல இது ஒரு சூப்பர் இம்போசிஷன் தான். அப்போ இது அசல் இல்ல. அப்ப என்ன இருக்கு? சத்து சித்து ஆனந்தம் பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அஸ்தி பாதி பிரேமன்னா சத் சித்து ஆனந்தம். தெரியும். அதனால இப்படி 2 చైతన్యங்கள் இருக்கு. ஒன்னு பிராதிபாசிக చైతన్యం, இன்னொன்னு வந்து நிஜமான చైతన్యం, ஓசி அண்ட் ஆர்சியான்னு யாக்ஞவல்கர் பாப்பம் சொல்லல. அவர் பாப்பம் அவர்னு சொல்லக்கூடாது. இந்த அம்மாவுக்கு பாப்பம் புரியல. எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. சரி, இது சொல்லும் போது இப்போ அந்த அதே 13வது மந்திரத்துல செகண்ட் ஹாஃப்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னு அந்த அம்மா வந்து நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன், சங்கினா நான் அஸ்தின்னு சொன்னீங்களே அண்ணா, அப்போ என்ன சைத்தன்ய பிரம்மம் இல்லாம இருக்குமா? சத்தியவன் முதல்ல இருந்து அதானே சொல்றீங்க. அப்ப அவர் அதுக்கு வந்து சஹ ஓவாச்ச அதே மந்திரத்துல அதுக்கு அக்னிவல்கர் சொல்றாரு, நாவா அரே ஏ மைத்ரேயி, நோ 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 நோ, நான் அப்படி சொல்லலே. அகம் மோகம் ந பிரவீமி, நான் ஒன்னு மோகப்படுத்தி எதுவுமே சொல்லல, ஒன்னு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒன்னும் சொல்லல. நான் சொன்னது நீ கரெக்டா புரிஞ்சிட்டு இருந்தா
ரவிமி அலம் வா அரே இதம் விஜ்ஞானாய. சத்தியத்தினை பிரம்மத்தினை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் சொன்னது இந்த விஷயம் இதே போதும், இதே போதும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அந்த அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களோ இல்லையோ பின்னிதோ இல்லையோன்னு சொல்லி சரின்னு 14வது ஒரு கடைசி மந்திரம் சொல்றாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம் இது கூட. சங்கராச்சாரியர் அடிக்கடிக்கு கோட் பண்ற முக்கியமான மந்திரம், ஆஃப் கோட்டட் மந்திரம். அது மட்டும் இல்லை, இது படிச்சிடுறோம் முதல்ல. அப்போ ஏதாவது ஒரு வார்த்தை எங்கோ அது மனசு ஞாபகம் வந்தா இது எங்கோ படிச்சோம், யாரோ எதுக்கும் சொன்னாங்க. 14வது கடைசி மந்திரம் இந்த பிராமணத்தில் யத்ர ஹி த்வைதமிவ பவதி ததிதர இதரம் ஜிக்ரதி ததிதர இதரம் பஷ்யதி ததிதர இதரகும் ஸ்ருணோதி ததிதர இதரமபிவததி ததிதர இதரம் மனுதே ததிதர இதரம் விஜானாதி யத்ர வா அஸ்ய சர்வமாத்மைவ அபூத் தத்கேன கம் ஜிக்ரேத தத்கேன கம் பஷ்யேத தத்கேன ககும் ஸ்ருணுயாத் தத்கேன கம் வதேத் தத்கேன கம் மன்வீத தத்கேன கம் விஜானீயாம் யதேதகம் சர்வம் விஜானாதி கம் கேன விஜானீயாத் விஜ்ஞாதாரமரே கேன விஜானீயாதிதி. வெரி இந்த மந்திரம் வச்சுட்டு வித்யாரண்ய சுவாமி நம்ம பஞ்சதசியில 100 கணக்கு மேல ஸ்லோகங்கள் எழுதிட்டாரு. இது எதுக்கு எடுத்துக்கிட்டாரு, பிருகதாரண்யத்துல வந்து இன்னொன்னு அனுஜ்வரம் அது ஒரு மந்திரம் இருக்கு, அது கூட எடுத்துட்டு விசாரணை பண்ணாரு. பிரம்மம் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் யாரு எதுக்காக எது நினைச்சு எதுக்கு எப்படி அவனு எதுக்காக என்ன ஆசைப்படுவான் அப்படின்னு சொல்லி. சரி, பிளஸ் அது இல்லாம வேற இன்னொரு இடத்துல கூட இந்த மந்திரத்துடைய அர்த்தம் எடுத்துக்கிட்டு கூட நிறைய ஸ்லோகம் எழுதப்பட்டது முக்கியமான ஒரு அத்தியாயத்தில். சரி, இதுல யாக்ஞவல்கர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு சரீரம் எல்லாம் டிசின்டிகிரேட் ஆனதுக்கு அப்புறம் முக்கியமா நம்ம ஞானி பத்தி பேசிட்டு இருக்கிறோம். జ్ఞాన விஷயத்துல ஏன் அந்த விசேஷ జ్ఞானம் అనేది இல்லாம ஆயிடுறது? ஓகே, விசேஷ జ్ఞானம் అనేది இல்லாம ஆயிடுறது அப்படின்னு. அப்புறம் அது ஏன் போறது, இல்லாம போறது, இல்லாம காணாம போறது ஏன் இருக்க மாட்டேங்குது అనేది அந்த கேள்விக்கு பதில் தான் எப்போ நான் అనేది வருதோ, நான் அகம், உடனே இதம் எல்லாம் வரும். அகம் అనేది இந்த விசேஷ ஞானத்தில் விசேஷ ஞானத்தில் நான் அந்த உடனே இதம் எல்லாம் வந்துடுது. எப்போ இந்த விசேஷ அகம் అనేది வந்து ட்ராப் செய்யப்பட்டதோ, இந்த வார்த்தை நல்லது, இதுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்ணது. The consciousness is trapped. ஓகே, இங்க இல்ல நிறைய இருக்கு கான்சியஸ்னஸ், ஜலம் இல்லை. அப்படி கை வச்சு எடுத்துக்கிட்ட, கொஞ்சம் எடுத்துக்க முடியாது, அப்படி எடுத்துக்கினது போல். ஸோ இந்த கான்சியஸ்னஸ் வந்து சாமானியம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ட்ராப்டு எதுல? இந்த சனிப்பட்ட ஒரு உபாதிக்குள்ள பந்திக்கப்பட்டது போல் தெரியாது.
இது இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. ஒரு அனிமல்ஸ்ని ட்ராப் பண்றாங்க இல்ல, கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த புலி ஏதோ வந்துச்சாங்க, ட்ராப்டு பை த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கொண்டு போய் காட்டுல விட்டுடுவாங்க. நீ காட்டுக்குள்ள காட்டோட ஒன்னாவே இருன்னு சொல்லி ட்ராப் பண்ணாங்க. அதே போல் சிதாபாசா வந்து ட்ராப் பண்ண சிதாபாசா வந்து எதுல ட்ராப் ஆயிடுச்சு? மைண்ட்ல ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ பிம்பம் அங்க இருக்கு, பிரதிபிம்பம் இந்த கண்ணாடியில விழுந்தது. விழுந்தா சொல்லலாம் இல்லையா, இந்த கண்ணாடி வந்து அந்த சூரியன் பிம்பத்தினை ட்ராப் பண்ணிச்சு, பிடிச்சிச்சு. சப்போஸ் கண்ணாடி உடைஞ்சு போச்சு, கண்ணாடி அதுக்கு சந்நிகிதமா இல்லைன்னா அந்த அப்போ என்னாச்சு? విడిపించబడ్డది, ట్రాప్ల నుండి విడిపించబడ్డది. அப்போ మైండ్ అనేది డిజాల్వ్ అన్నా డిసింటిగ్రేట్ అయిపోవచ్చు అన్న బకెట్లో వాటర్ போயிடுச்சு. எல்லாம் பூமி மேல விழுந்து பூமிக்குள்ள அப்சார்வ் ஆச்சு. அப்போ மைண்ட் இல்லை, பக்கெட்ல வாட்டர் இல்லை, இல்லாதனால அந்த சிதாவாசம் விடுதலை ஆயிடுச்சு ட்ராப்ல இருந்து. என்ன எதுக்கு இந்த பாயிண்ட்? அப்போ அகம் அనే இந்த விசேஷ சிதாபாசம் டிசப்பியர் ஆனதுக்கு அப்புறம், டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் இதம் ஆல்சோ கோஸ் அவே. தூக்கத்துல தான் நடக்கிறது, பிரபஞ்சம் எதுவுமே இல்லையே. காலத்துக்கு அந்த மைண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுது. எங்க டிசால்வ் ஆயிடுச்சு, எப்படி, அதெல்லாம் கூட கேள்வி வேண்டாம். அப்போ இதம் ஜகத் இல்லை, அனுபவம் தானே. ஞான விஷயத்துல அது இது அப்படி பர்மனண்டா ஆயிடுச்சு. அப்புறம் இதோட மனசுல அகம் விருத்தி, along with the mind விருத்தி, அப்புறம் பிளஸ் சிதாபாசம். இந்த சிதாபாசம் இந்த காம்பினேஷன் இருக்கிறது, அதுக்கு பேர் ஈத்தர. మంత్రంలో ఈతర. அப்போ இத்தர இங்க காம்பினேஷன் ஏற்படுச்சு, மைண்டு அகம் விருத்தி, எப்படி சிதாபாசம், இது மூணு இருக்கு, விருத்தி வியாப்தி ஏற்பட்டுச்சு அகம். அதுக்கப்புறம் ஈத்தரம், இந்த வார்த்தை தொடர்ந்து வந்துச்சு. இத்தர ஈத்தரம் பஷ்யதி. இப்படி இது வந்து அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, விசேஷ ஞானம் இருக்கும்போது இல்ல துவைத்தம் இருக்கும்போது விசேஷ ஞானம் இருக்கிறது, துவைத்தம் இல்லாத போது விசேஷ ஞானம் இல்லை. துவைத்தம் இருக்கும்போது விசேஷ ஞானம் இருக்கு. இதெல்லாம் துவைத்தம் பார்க்கறதுனால, துவைத்தம் அனுபவப்படுறதுனால விசேஷ ஞானம் இருக்கு. இது பத்தி அவளை பத்தி இது பத்தி இருந்தாலும் சரி. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா யாக்ஞவல்க்யர், எப்போ துவைத்தம் இல்லையோ அப்போ விசேஷ ஞானம் இல்லை. இதுதான் மெயின் ஸ்டேட்மெண்ட். துவைத்தம் இருக்கும்போது விசேஷ ஞானம் இருக்கு, துவைத்தம் இல்லாத போது விசேஷ ஞானம் இல்லை. ஆனா இங்க ஒரு ட்ராப், ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ఇది படிச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அசలు இதுக்கு பேக்ரவுண்டாவே நிறைய பேர் ஒரு தப்பான அபிப்பிராயத்துல இருந்துட்டு இந்த ஆத்தியாத்மிகத்தினி யோகத்தினி கலக்கி எதேதோ பண்ணி தப்பு வழியில போறாங்க. எப்படி கொஞ்சம் விசாரணை பண்றோம், சரியா? என்ன சொன்னோம் இப்போ, வித்யாரண்யத்தை பொறுத்த வரைக்கும், யாக்ஞவல்க்யரை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க அத்வைத்தம் இருந்தா விசேஷ ஞானம், துவைத்தம் இல்லைன்னா விசேஷ ஞானம் இல்லை. ஆனா இந்த தனியா சிந்திக்கிற, தப்பா சிந்திக்கிற சில பேர் இவங்க என்ன பண்றான், இதுல வந்து உல்டாவா இந்த சென்டென்ஸ் உல்டா பண்ணி தலைகீழ பண்ணி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, தப்புதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கூடாது, தப்பு எப்படின்னா
என்ன சொல்றாங்கன்னா, எப்போ எப்போ விசேஷ ஞானம் இருக்கின்றனதோ அப்போ துவைத்தம் இருக்கின்றனது என்றான். என்ன சார் தப்புன்னு இல்லையே, நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த ஒரு தவறுனால அப்புறம் தவறு 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 ஒரு பொய்க்கு 1000 பொய்ன்னு சொல்ற போது ராகு போறது. இப்போ ஒரு படி மேல இருந்து விழுந்துச்சுன்னா இருக்கு எல்லா படி டிகிடி என்ன சொன்னோம் இப்போ? விசேஷ ஞானம் இருந்தா துவைத்தம் இருக்கும். ஆனா யாக்ஞவல்கருடைய அபிப்பிராயம் என்ன? துவைதம் இருந்தா விசேஷ ஞானம் இருக்கு. இப்படி தப்பா புரிஞ்சுக்கனால அப்போ இந்த விசேஷ ஞானம் இல்லைன்னா துவைத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவன் சொல்றான், அப்போ வென்எவர் பர்டிகுலர் அந்த விசேஷ ஞானங்கள் இல்லைன்னா அப்போ அத்வைத்தம் இருக்கும். அர்த்தம் அதுதானே. துவைத்தம் இல்லைன்னா அப்ப என்ன? நீங்க சொல்ல அந்த அத்வைத்தம் அப்ப இருக்கும். விசேஷ ஞானங்கள் இல்லாத போதும் அத்வைத்தம் இருக்கும், விசேஷ ஞானங்கள் இருக்கும் போது துவைத்தம் இருக்கும். இவனும் உல்டா பண்ணி அந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டானா இது ஒரு தவறு. இப்ப அதுக்கு என்ன பண்றான் பாரு, என்னாச்சு? எப்போ இந்த ராங்கான இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி நீ இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தா அதுக்கப்புறம் இதோடைய ஆஃப் ஷூட்ஸ் ஃபால் டவுன் பாருங்க எப்படி வரும். மோட்சம் வரணும்னு சொன்னா நம்ம கருத்து என்ன? சாஸ்திரம் உபநிஷம் மோட்சம் வரணும்னா அத்வைத்தத்தை நம்ம அடையணும். அத்வைத்தம் நீ புரிஞ்சுக்கிட்ட, ரீச்சோ அடைஞ்சோ தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் வரும். அப்போ அதனால இவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுவாங்க இப்போ? அப்போ விசேஷ ஞானம் இருக்கிறதுனால துவைத்தம் வருது, விசேஷ ஞானம் இல்லைன்னா அத்வைத்தம் இருக்கும். ஸோ மோட்சத்துக்கு அத்வைத்தம் சாதிக்கணும். அப்போ என்ன பண்ணோம்? இந்த விசேஷ ஞானங்கள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிடுவோம். வில் கிக் தெம், நாக் ஆஃப் தெம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். சரியா? அப்படி என்ன பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே இல்லாம செஞ்ச மோட்சம். அப்படி என்ன அர்த்தம்? என்ன? இது எல்லாத்தையும் நம்ம நீக்கணும்னு என்ன? பர்டிகுலர் நாலேஜ் எங்க இருக்கு? விருத்தி ரூபத்துல இருக்கு. அப்ப இவன் என்ன கோட் பண்ணுவான்னா இதுக்கு சப்போர்ட்டா, அதனால விருத்திகள் தானே எல்லா விசேஷம், எல்லா விருத்திகளையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி இல்லாம செய்யணும். அதுக்கு தாகத சித்த விருத்தி நிரோதா யோகா అని பதஞ்சலி யோக சூத்திரத்தினை கோட் பண்ணிக்குவான் சப்போர்ட்டா. இதுதான் டெவில் கோட்டிங் த வேதாசன். அப்போ இப்படி சொல்லி அப்ப அதுக்காக என்ன பண்ணோம்? சித்த நிரோதத்துக்காக நிரோதம் பண்றதுக்கு முயற்சி பண்றதுக்காக அப்போ நான் யோகா நிர்விகல்ப சமாதிக்கு முயற்சி பண்ணுவேன், உட்காருவேன். அப்புறம் அப்படியே நான் ட்ரை பண்றேன் அந்த விசேஷ விருத்திகள் எல்லாத்தையும் இல்லாம செய்யலாம் அப்படின்னு. ஆனா செஞ்சு அவனுக்கு தெரியும் இது சாத்தியப்படுற விஷயம் இல்லை. அது போல் இருக்கே, விருத்திகளை நீட்டிட்டு இருந்தா அது பாட்டுக்கு அது வந்துட்டே இருக்க, குட்டி செல் மாதிரி. பாருங்க, அது ஒரு மிஸ்டேக்னால இப்போ அப்புறம் யோகான்னா சித்த உத்தன்னா அது விருத்திகள் நீடணும்னு நிருகல சமாதி பண்ணுன்ற நிருகல சமாதி பண்ணிட்டே இருந்தாலும் சரி வாசனா அப்ப இப்போ ஒரு சாத்தியப்படலை. அதனால அப்போ சில விருத்திகளுக்கு காரணம் வாசனைகள். இது எல்லாத்துக்கும் சூத்திரம் இருக்கு பதஞ்சலி வாசனாட்சயம். அது வாசனைகள். அப்ப என்ன சொன்னோம்? வாசனங்கள் எல்லாத்தையும் வாசனாசம் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா விருத்திகள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி இந்த வாசனாட்சய கோசம் திண்டாடுவான், நமக்கு கஷ்டப்படுவான். சரியா? ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? அனாதி அவித்யா வாசனையா. அது அனாதி அப்பா, எதனால வந்தது? அது எண்ட்லெஸ்ஸாவே இருந்துட்டே இருக்கும். வாசனைகளும் எண்ட்லெஸ் தான். அப்புறம் என்ன நினைச்சுவாங்க கடைசியில? இன்னொரு ஃபால். விருத்திகளும்
நீக்க முடியல. வாசனைகளும் போகுமா போகுமா போகுமான்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதையும் போன மாதிரி தெரியல. அசல் இந்த விருத்திகள் ஏற்படுறதுக்கு அந்த வாசனைகள் எல்லாம் இருந்தது மனசுல தானே. அதனால மனோ நாசனம் பண்ணலாம். கொண்டு வாங்கடா கத்தி எல்லா மனு மனோநாசனம் செய்யணும் என்றான். மனோநாசனம் பண்ணியாச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துடும், ப்ராப்ளம் எல்லாம். மனசு நாசனம் எப்படி பண்றது? நிர்விகல்ப சமாதி பண்ணி 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 மனசுல தேய்ச்சி 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 மனசு இல்லாம அதனை டிஸ்ட்ராய் பண்ணும். அப்படி பண்ண 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 ஒரு நாளைக்கு எனக்கு அந்த மனோ நாசனமாயி பிரம்மவித் வரிஷ்டம் ஆயிடுவேன். அவனுக்கு பிரம்மவித் வரிஷ்டம்னே தெரியாது, இது உபனிஷத்து வார்த்தைகள். அப்புறம் லிபரேட்டட், அதுக்கு குண்டலினி இங்க வந்துச்சுன்னு சொல்லுவோம், அப்புறம் இங்க இருந்து அப்படி போயிடுச்சுன்னு ஏதோ அதுக்கு சொல்லலாம். ஆனா இட் காட் ட்ராப்ட் இன் திஸ் அப்படி சொல்லுவான். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, இன்னும் அட்வான்ஸ்டு, இது சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஸ்டைல். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சமாதின்னு பத்தி அதே பேசுவோம். அட்வான்ஸ் சமாதி என்ன தெரியுமா? அது இப்போ சமாதியில உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் ரொம்ப நாள்ல பண்ணி பண்ணி அவரே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு நாள்ல மணி நேரத்துக்கு வேந்துருவாரு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா பண்ணும்போது யாராவது எலிபூட்டிட்டா எழுந்துருவாரு. இன்னும் அட்வான்ஸ்டு போயிடுச்சுன்னா யார் எலிபூட்டிட்டான்னு எந்திரிக்க மாட்டான். வாய் திறந்து வச்சா அப்படியே இருக்கும். அப்புறம் வாயில சாப்பாடு போட்டு அது அப்படியே இருக்கும். அந்த சாப்பாட்டு குருவிகள் எல்லாம் சாப்பிடும். முடியெல்லாம் நிறைய வளர்ந்து 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 அந்த முடியில எல்லாம் கிளிகள், இந்த குருவிகள் எல்லாம் நெஸ்ட் கட்டிட்டு, இதெல்லாம் கதை விவரணைக்கு நல்லதா இருக்கும். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி இப்படி எல்லாம் பேசி 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 அப்படி வாயில போட்ட சாப்பாடு அப்படியே இருக்குன்னு இது அப்படி என்ன, இதுக்கு போய் கல்லாவே இருக்கலாமே. இது கல்லுக்கு உனக்கு என்னதான் டிஃபரன்ஸ்? இப்போ இல்ல கோமால இருக்கிறவனுக்கு உனக்கு என்ன டிஃபரன்ஸ்? சார் நான் அப்படியே இருந்து போன இருந்தான்னு வச்சுக்கோ, என்னதான் சாதிச்ச நீ? டெம்பரரி பிரேக் போட்ட போல் தவிர இந்த விஷயம் நடக்கல. அதனால இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சில பேரு வேதாந்த சமயத்துல கூட சொல்லுவாங்க, அந்த பிரம்மலீன ஸ்திதி, அந்த அப்புறம் ஆனந்த பிரம்மானந்த அந்த கண்ணீர் அப்படி வர வர மடியில உட்கார்ந்து குருவிகள் அதெல்லாம் குடிச்சிடும். இதெல்லாம் கல்பிதம், பிரமா. இப்போ யாக்ஞவல்கர் என்ன சொல்றாரு? கல்பிதம் பிரம்மன்னு சொன்னதால் இங்கே ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். சங்கராச்சாரிய சரித்தம் சொல்லும் போது சிலது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாவே சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அந்த கதைக்கு அந்த இடத்துல அது ஓகே. உதாரணத்துக்கு அவரு 10 நாள் அப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கலாம். தட்ஸ் நாட் எ பிக் திங். அவர் யோகி சாதனை கூட பண்ணியிருக்காரு. பட் தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் சங்கராச்சாரிய ஆர் கிவிங் த அத்வைத பாஷ்யம் இஸ். அப்புறம் திரும்பி கடைசியில ஹிமாலயத்துக்கு போகும்போது அங்க கௌடபாதருடைய தரிசனம் கிடைச்சிச்சு. அப்படியே கௌடபாதர் இன்னும் சரீரத்தில் இருக்காரு என்ன? மாண்டுக்கியத்துக்கு காரிக்கேதுன்னு அப்படிப்பட்ட ஞானி. அவருக்கு ஆத்தியந்திக பிரளயம் ஏற்பட்டு அவர் சரீரம் உடலையா? அப்போ அதுக்கு திரும்பி அது ஆதிவாகிக தேகத்தில் இருக்கான்னு ஒரு கதை. நானே பாகவதம் சொல்லும் போது நிறைய வாட்டி இந்த பார்த்து உபயோகப்படுத்திருக்கேன். ஆதிவாக தேகத்துல நாரதர் வருவாரு. அது இப்படி என்ன அர்த்தம்? ஆத்தியந்திக பிரளயம் விதேகமுக்கு ஏற்படலன்னு அர்த்தம், கேரண்டி. మరి அப்படியே சொன்னாங்க. எது கரெக்டுன்னு அந்த
வாதனைக்கு வேண்டாம். நம்ம அத்வைத சித்தாந்தப்படி நீங்க பார்க்கும்போது அப்படி அந்த தர்ஷனம் கொடுக்கறது, அப்புறம் இதெல்லாம் கூட எதுல வரும்? மாய கீழே தான் வரும். விசேஷ ஞானம் கீழே தான் வரணும். அது சத்தியமான உருக்காகவும் நினைச்சக்கூடாது. நான் பிரசன்ட் இன்னொரு உதாரணத்துக்கு வருவேன். சரி பாப்பா, சங்கராச்சாரிய இப்போ ஏதோ காலம் யாரும் அவர் மேல பக்தினால சங்கர விஜயன்ல ஏதிட்டார். கூட இருக்கிறவங்க ஏதோ சிலதெல்லாம் பார்த்தாங்க. பட் எனி அனுபவம் ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரினா தட்ஸ் நாட் ரியல். அதுதான் ரூல், பாட்டம் ரூல். சரி, இப்போ இந்த செஞ்சுரி இப்போ நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயம் அதில் இதில் இப்படியெல்லாம் சொல்லி, ஓகே, காயகல்ப சிகிச்சைன்னு ஒருத்தர் சொல்லி, அப்புறம் யோகான்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லி, ஒருத்தர் வந்து கபாலபாத்தியை ரொம்ப முக்கியமானு சொல்லி, யாரோட பேர் சொல்ல மாட்டேன், எக்ஸாம்பிள் சொல்லிடுவேன். அப்புறம் பஸ்திரிக்கை ரொம்ப முக்கியமானு இன்னொருத்தர் சொல்லி, கடைசியில் அப்படி சொல்லி இப்படி சொல்லி ரொம்ப ஹைலைட் பண்ணி அந்த சரீரம் ஆரோக்கியமான அதே பேசி அதுக்கப்புறம் கூடவே ஆயுர்வேதிக்க மருந்தெல்லாம் தயார் பண்ற அதையும் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் இப்போ கடைசியில இங்கேயும் எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய யோகாச்சாரியரா இருந்தா கூட, நீ எவ்வளவு பெரிய சுவாமியாரா இருந்தா கூட, நீ எவ்வளவு பெரிய சத்குருவா இருந்தா கூட, அந்த சரீரம் எப்படி போகுமோ, பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் డయాలసిస్లో, ఇంటెన్సివ్ కేర్ యూనిట్లో, கோமாலோ எப்படியோ இப்படிதான் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரெயின் ப்ராப்ளமோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, கிட்னி ஃபெயிலியரோ, இப்படி வயசாகி இது யாராவது தப்பிச்சுக்கிட்டாங்களா? ஆனா இருக்கும்போது இது பெரிய ஹைலைட் பண்ணி அதுக்கு டைம் செலவு பண்ணி மக்களுக்குள்ள அதினே பேசுறானே. சுத்த ஞானத்தினே பேச மாட்டுறாங்க. பார்த்தீங்களா ட்ராப் எங்க இருக்கேன்னு? வை இல்லாத மாயா இதுக்கு போய் நீ அதுக்கு கூட கடவுளை சேர்த்தி அது சேர்த்தி இது சேர்த்தி அது கட்டி இது கட்டி எல்லாம் காட்டி உனக்கு வந்துச்சு இல்ல சரீரத்துக்கு. அதனால இதுக்கு டைம் கொடுத்து இதுல தலை போட்டு அதே பேசாது சொல்லாது. நிஜமான குரு அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி பேச மாட்டாங்க. அது எவ்வளவு சிறப்பா இருக்கு, எவ்வளவு டம்மியா இருக்குன்னு அது வேற விஷயம். அது சிறப்பா இருந்தா டம்மியா இருந்தா அது நித்யா மாயில. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு அது சொல்லுங்க. இத்தனை பேரு எவ்வளவு ஹை லெவல்ல இருந்தாலும் ப்ரொஃபைலு கடைசியில சரீரம் அது எப்படி போகணுமோ அது கஷ்டப்பட்டு எப்படி போயிடுச்சு. பட் த கொஸ்டின் இஸ், நீ பிரம்ம ஜானத்தினை அடைஞ்சிருக்கானேது இது விஷயம். அதுதான் பாட்டம் லைன். அது எப்படி வரும் இது சொல்லாமே? அப்போ இது ஒரு டைப் ஆஃப் மிஸ்லீடிங் தானே. ஜனங்களே ஆல்ரெடி அஜ்ஞானத்தில் இருக்காங்க மக்கள். அது நீ வளர்த்து இன்னும் பெருசு பண்ணி உனக்கான ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு, சரி ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஆனா கூட நீங்க பிரம்ம வித்யை சொல்லி தருவீங்க இல்லையா, இதை பத்தி பேசுவீங்க இல்லையா? பட் தே வில் டாக் இன் a different high English language, consciousness, super consciousness, all these things, and health tips by so and so, and good food taking by so and so. I don't tell the names. எங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கு எல்லா நாளும். And the morning breakfast 5 tips by that so and so guru. என்ன இதெல்லாம் கதை? வேர் ஆர் யூ? என்ன சொல்லி என்னதான் மக்களை கைட் பண்ணுங்க? எந்த அளவுக்கு அதை? ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட். இது நீங்க யாருக்கிட்ட வெளில சொல்றதுக்கோ வாதனை பண்றதுக்கு இல்லை. ஐ ஆம் ஏ அத்வைதிக் ஸ்டூடெண்ட், வேதாந்தா, வேர் ஐ ஆம், வாட் மை ஸ்டாண்ட் ஷுட் பி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மந்திரம் அவர் என்னமோ சொல்லி கன்க்ளூட் பண்ணுவாரு, அது கூட நமக்கு புரியாது. என்ன
புரியணும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சொல்லி அது சொல்லி அவர் என்ன சொல்லுவாருன்னு இப்ப அந்த மந்திரத்தை அர்த்தத்துக்குள்ள போல இன்னைக்கு முடிக்கலாம்னு நினைச்சா போதும். ரொம்ப அழகா முக்கால் பாகம் அத ரிப்பீட்டேஷன். அதுல ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நீங்களும் சிந்திக்கணும். ஆரம்பம் எப்படி பண்ணிட்டாரு? எத்திரஹி துவைத்தம் இவ. அத சொன்னேன். அந்த இவன் அண்டர்லைன் பண்ணுங்க. எங்க எப்போ துவைத்தம் இருக்கிற போல் இவ అనేది ரொம்ப முக்கியம். துவைத்தம் இல்ல, துவைத்தம் இருக்கின்றனதோ அங்க நான் இது வச்சுதான் இப்ப உங்களுக்கு கூட பேசியிருக்கேன் நிறைய. பவதி தது இதரம். அது ஒரு விசேஷ ஞானம். நம்ம அப்படிதான் ஆரம்பிச்சோம். துவைத்தம் இருந்தா விசேஷ ஞானம் இருக்காது. ஆனா இப்ப இது வந்து தலையில பண்ணி படிச்சவன் வந்து எங்கெங்க விசேஷ ஞானம் இருக்கோ அங்க துவைத்தம் வந்துறான். அதனால இப்போ அங்க அவன் அங்கங்க போயிட்டு இப்படி அவன் என்னமோ பண்ணவனே உட்காடுறான். இது எப்படி சால்வ் பண்றது? அவரு உதாரணம் திருப்பி திருப்பி அப்போ இங்க விசேஷமான இந்திரியம் இருந்தா அது விசேஷமா பார்க்கும், கேட்கும், மணக்கும், அப்படி எல்லாம் சொல்லிட்டு வரி கடைசியில 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.